வணக்கம் நண்பர்களே சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் குட் ஆசியம் சார். பின்னாடி இருக்கு. குட் ஆசியம் சார். வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. நான் லாங் டிராவல் இருந்தாலும் நான் இந்த கூட்டத்தை விடுறது இல்லை. மகாஜ் சொல்லிட்டு அப்படினால ரிக்வஸ்ட்னால நான் வந்து விடாம பண்ணணுன்ட்டு ஜெயதீஷ் சாருடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. மகாலட்சுமியுடைய சப்போர்ட்டும் தேவை. நான் பாயிண்ட்ஸ் என்ன செய்ய போறேன்னு மகாவுக்கு அனுப்பிட்டேன். என்னத்தை பேச போறேங்க நான் பேசிட்டு போறேன். அதனால இன்றைய கூட்டம் கண்டிப்பா சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்களோட ஜெகதீஷ் சார் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க சார். நான் இப்ப வண்டி ஓரம் நிறுத்திடுறேன். குடாசியம் நண்பர்களே, காமராஜ் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்க போகுது. சார் டிராவல் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு பிரயாசப்பட்டு இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு எடுத்துக்கிட்ட கடமை சின்ன கடமையே அல்ல, மிக ஒரு பெரிய கடமை. வர்றவங்க அத்தனை வேலையை வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும், மாசம் 1,00,000 வந்து பண்ண வைக்கணும் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அத்தனை பேருக்கு வந்து புரிய வைக்கணும். முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த 1,00,000 இந்த மந்த்ல பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விதைக்கணும். அந்த எண்ணத்தை செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல மோட்டிவேஷன் கொடுக்கணும். வெறும் மோட்டிவேஷன் மட்டும் காணாது. அதோட என்ன பண்ணணும், ஸோ என்ன மாதிரி சேல் பண்ணலாம், சேல் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் வந்துதான் பார்த்தீங்கன்னா நம்மளை கவர் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் வந்து சார் கவர் பண்றாரு. இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகிறப்ப நம்ம பண்றோம். இதுவே நம்ம வந்து டீமுக்கு எஜுகேட் பண்றோம். ஸோ சார் டெய்லி பேசுறப்ப நமக்கு அந்த புரியக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை மிக சரியா நம்ம ப்ரொமோட் பண்ணா நம்மில் பாதியாவது நம்ம டீம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்க 1,00,000 பண்ண விரும்புறோம் அப்படின்னா இதை சரியா கொண்டு போய் நம்ம டீமுக்கு வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மில் ஒரு பாதி. ஏன்னா அவங்களால இந்த டயத்துக்கு வந்து அட்டன் பண்ண முடியாம இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும், பட் டைமிங் ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் எல்லா டைம் செட் ஆயிடாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலையில இருப்பாங்க. ஆர்சிஎம் பண்றதுல பார்த்தீங்கன்னா முழு டைம் பண்றவங்க எத்தனை பேர்னு பார்க்கணும். ஸோ ஆர்சிஎமே பண்ணுவாங்க. ஸோ சைடில் வந்து ஏதோ ஒரு முன்னாடி பார்த்த வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைய மாதிரி வந்து ஃபுல் டைம் வருவதற்கு, காமராஜ் ஃபுல் டைம் வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். மகாலட்சுமி ஃபுல் டைம் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை கன்டினியூ பண்றப்ப அவங்களுக்கு ஒரு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம பாதி நம்ம எதிர்பார்க்கறதுல ஒரு பாதியாவது பண்ணுவாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு 4 நபர்களை நம்ம வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலோடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோமோ அதுல வந்து டபுள் பிசினஸ் நமக்கு கீழே வந்து வந்துடும். அப்போ 1,00,000 நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா டபுள் பிசினஸ் அப்படின்னா 4 பேர் பண்ணும் பொழுது கீழே இருந்து 2,00,000 வந்துடும். ஒரு சாதாரண வந்து ஒரு 3,00,000 கிராஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது ஒரே மாசத்துல. ஏன்னா ஒரு ஸ்டார் பின் அப்படின்ற ஒரு மாசத்துல நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கு வந்து வழிகாட்டுதல் தான் நம்மளுடைய காமராஜர் சார். ஸோ அதை வந்து நம்ம முழுசா கத்துக்கணும். சார் ஃப்ரீ ஆயிட்டாருன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ண அழைக்கலாம். ஏன்னா அவர் டிராவல் இருக்கிறதுனால அவர் ஃப்ரீயான நேரத்தில் அவர் வந்து உள்ள வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவரே நன்றி. வணக்கம். வெல்கம் காமராஜ் சார். நன்றி 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 மைடியர் ஜெகதீஷ் சார். அற்புதமான ஒரு வரவேற்புரை. உள்ளபடியே வந்து இன்றைய கூட்டம் வந்து ஒரு சிறப்பான கூட்டம். என்ன அப்படின்னா ஜெகதீஷ் சாருடைய வரவேற்புரையோடு தொடங்குது. இன்றைய கூட்டத்துல நான் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஆர்சிஎம் பிசினஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு வந்து ஒரே நாள்ல இருந்து ஒரு நாள்லயே அழுகி வர பிசினஸ் இல்லை. நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பதவியின் பின்னாடி ஓடுறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தங்களுக்கு என்ன செய்யறோம்னே தெரியாம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்பெனி நல்ல கம்பெனியா, பொருள் நல்ல பொருளா, இல்லைன்னா கம்பெனியில பொருள் இருக்குதா இல்லையா, கம்பெனி எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அப்படியெல்லாம் தெரியாமயே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தியில நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனி. நான் இன்னைக்கு ஒரு 15 ஆண்டுகளை கடந்து 16வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறேன். ஒரு 3 கோடி ரூபாய்க்கு இந்த பிசினஸ் மூலமாக சொத்து சேர்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கை ஒரு கிடைச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ்றேன். நான் என்ன நினைக்கிறேன் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 60 வயசு முடிஞ்சு 61வது வயசுல நேற்றையோட நான் வந்து உள்ள வந்திருக்கிறேன். 61 வயசு அப்படின்னு சொல்லும் போது
என்னால கார் ஓட்ட முடியுமானா நான் கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். லாங் டிராவல் எவ்வளவு தூரம் போறோம்னால கணக்குல போயிட்டே இருக்கிறோம். எங்க டீம் வருதோ, எங்க பிசினஸ் வருதோ, எங்க மக்கள் வந்து கூப்பிடுறாங்களோ அங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த லாங் டிராவலிங் கூட என்னால மீட்டிங் நடத்த முடியுது. அந்த ஏஜ் ஆஃப் 61 எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, கார் ஓட்டுறேன், சளைக்காம கார் ஓட்டுறேன். என்னால டயட்ல இருக்க முடியுது. ஒருவேளை வந்து ஒருவேளை ஆயில் சாப்பிட்டு புரோட்டீன் சாப்பிட்றோம், மத்தியானம் மட்டும் சாப்பிட்றோம், நைட்ல ஃப்ரூட் சாப்பிட்டு படுத்துக்கிறோம். இந்த டயட்டை கூட என்னால 61 வயசுல மெயின்டைன் பண்ண முடியுது. இப்ப நினைச்சு பாருங்க நண்பர்களே, இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு என்ன வேணும்னு கேட்டா 1 மணி நேரம் எனக்கு எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நியூட்ரி சார்ஜ் மூலமாக இந்த எனர்ஜி கூட பெற்றுக்கிறோம். ஜெகதீஷ் சார் கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து வெள்ளையான தலையை நான் வந்து முருங்கா சாம்பலை குடிச்சதன் மூலமாக கருப்பாக்கிட்டேன்னு சொல்றாரு. மகாவை கேட்டாக்க நியூட்ரி சார்ஜ் மூலமாக நான் பெரிய மோட்டிவேஷன் ஆயிட்டேன் சார்னு சொல்லுவாங்க. மீண்டும் வந்து என்னது ஒருத்தருக்கு ஒரு செல்வராஜன் கேட்டா நியூட்ரி சார்ஜின் மூலமா நான் ஓப்பனர் அடிச்சுட்டேன், நீ வந்து பறக்க போற சார்னு சொல்லுவார். என்னவா கூட இருங்க, எல்லாருக்கும் ஒரு இதுல நிறைய பேர் வந்து சுகர்ல இருந்து வெளியாயிருக்காங்க, நிறைய பேர் வந்து கஷ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க, பண கஷ்டத்துல இருந்து நிறைய பேர் கடல்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, நிறைய பேர் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால்தான் இந்த இந்த கூட்டத்திற்கு பெயர் கனவே கலையாது. நம்முடைய கனவு என்னன்னு கேட்டா தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கேக்குதா மகா? நல்லா கேக்குதாமா? ஹலோ ஹலோ சார் சிறப்பா கேக்குது சார், நல்லா சிறப்பா கேக்குதுங்க கேக்குது சார். பாத்தீங்களா? நல்லா கேட்கல, சிறப்பா கேக்குது. வெரி நைஸ், சூப்பர். ஆகையினால தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஆகையினால் அந்த கனவைத்தான் நம்ம கலைக்காம பார்த்துக்கோணும். என்ன கனவு அப்படின்னு கேட்டா, யாரும் வாங்காத ஒரு காரை நாம வாங்கணும், யாரும் கட்டாத ஒரு வீட்டை நம்ம கட்டணும், யாரும் வாழாத ஒரு யாருக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு வரணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. இந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம கனவா காண்டுகிட்டு இருக்கோம். இந்த கனவு நினைவாகணும்னு சொன்னா அதற்கு தான் நம்ம இப்ப இந்த மாசம் முழுக்க நியூ ஜாயினிங்ஸை ப்ரொமோட் பண்ணணும். கிட்டத்தட்ட இதோட 6வது கூட்டம்னு நினைக்கிறேன். 6 கூட்டங்கள்லையும் நான் உங்களுக்கு பேசி சொன்ன விஷயம், புதிய நபர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், டீமை கட்டி எழுப்புங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசாக்குங்கள், டீமினுடைய கட்டமைப்பை பெருசாக்குங்க. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்கு என்ன சார் கட்டமைப்பு? நம்மளுக்கு கீழே நாம ஒரு வேலை ஸ்டார்ல இருந்தா நம்மளுக்கு கீழே எத்தனை இருக்க வேணும்? நம்மளுக்கு கீழே ஒரு வின்னர் இருக்கணும், ஒரு ரன்னர் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்க வேணும்? 2 ஓப்பனர், 2 ஈகிள் இருக்கணும், 2 ஓப்பனர் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்க வேணும்? 4 வந்து ஸ்டார்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் 8 பிகினர். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீமை கட்டமைக்கும். 8 இதுல ஒரு 4 12, அதுல ஒரு 2 16, 2 18, ஒரு 20 25 பேர் கொண்ட டீம் ஒரு ஸ்டார் பின்னாச்சு இருக்கும். இதுதான் வந்து ஒரு கட்டமைப்பு. இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த டீம். அந்த டீமுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைச்சு அந்த 25 பேர்த்தை கொண்டு டீம் எடுத்து போனீங்கன்னா சக்சஸ்ஃபுல் டீமா வரும். நீங்க ஜாயினிங் ப்ரொமோட் பண்ணா சக்சஸ்ஃபுல் ஜாயினிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 25 பேருமே வந்து ஃபுல் டைமரா? ஜெகதீஷ் சார் அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இவங்க எல்லாம் ஃபுல் டைமரா, பார்ட் டைமரா? இல்லைன்னா இவங்க எல்லாம் பிசினஸ்ல ஆர்வம் உள்ளவங்களா, பர்ச்சேசரா? இல்லைன்னா இவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா, பிசினஸா பண்ணாதபடிக்கு இவங்க என்னது வெறுமனே வந்து ஒரு டைம் பாஸுக்காக, அதாவது வந்துட்டோம் ஏதோ ஒரு 4 பொருள் வாங்கி யூஸ் பண்ணலான்னு வரும். நிறைய 4 கேட்டகரி அவர் சொல்லிட்டாரு. அருமையா இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நல்லா அருமையா சொன்னாரு கேடி சார். விட்டா 2 மணி நேரம் அவரே பேசக்கூடிய ஒரு லீடர் அவர், டேலண்டட் லீடர். உடம்பு சேர மாட்டேங்குது. யாருமா? மூட்டால் போடுங்க சார். சார் மூட்டால் போடுங்க கேடி சார். சார் போட்டாச்சு சார், நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க சார். காமரா சார். தேங்க்யூ, வெரி குட். கூட்டத்துக்குள்ள வந்த உடனே கூட்டத்தை கேட்கறது கவனம் கிடையாது. நான் சரட கட்டிட்டு இருக்கிறேன். அதாவது விவேக் சொல்லுவான், நான் இங்க மும்தாஜ் மாதிரி ஆடிட்டு இருக்கிறேன், இவங்க சாமி வந்து ஆடுறான்னு சொல்றாங்கிற மாதிரி நான் இங்க கார் ஓட்டிட்டு கத்திட்டு இருக்கிறேன், அங்க அவங்க கரடகத்து கத்துறாங்க, அவங்க திருப்பி எகைன்ஸ்ட். அதனால கேளுங்க, நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டுதான் உங்களுக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த சிரமத்தை நீங்க தயவு செய்து மனதில் எடுத்துக்கொண்டு கூட்டத்தை கவனமாய் கேளுங்கள். ஆமா, கவனம் அது தப்புச்சுன்னா
அதுக்கு அவங்க இடர்களாகும். அதனால கவனம் தப்பாம கேட்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு ஜெகதீஷ் சார் சொன்ன மாதிரி 4 கேட்டகரி மக்கள் நம்ம வந்து ஆர்சிஎம் உள்ள வரும்போது அவங்க 4 கேட்டகரியா தான் வர்றாங்க. எப்ப சிங்கிள் கேட்டகரியா மாறுறாங்கன்னு கேட்டா எப்போ வந்து ஃபுல் டைம் ஆர்சிஎம் எடுக்கிறாங்களோ, எப்போ பார்ட் டைமாவது ஆர்சிஎம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்களோ, அப்போ மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், மிகப்பெரிய அளவில் இந்த பிசினஸ்ல நின்று பிடிக்க முடியும், வேர் பிடிக்க முடியும். வேர் பிடிக்கிறதுக்கு நிறைய டீமை கட்டமைக்கணும். டீம்ல உள்ள ஆட்கள் அதிகப்படியான ஆட்கள் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். டீம்லயும் ஜூம்லயும் நம்ம வந்து நிறைய பேர்களை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகையினால நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கிற விஷயம், இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாய் முடியட்டும். என்ன காரணம்னு கேட்டா, இன்றைக்கு வந்திருக்கிற புது நபர்கள் எனக்கு தெரிய ஒரு 5 நபர்கள் உள்ள கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்திருக்காங்களான்னு தெரியல. வந்திருந்தா அவங்க பிளஸிங். அப்படி வரலைன்னா சார், வரலைன்னா வந்து அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க இழக்க போறாங்க. ஆகையினால இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது ஏற்கனவே 15 பாயிண்ட்கள் இருக்குது. என்னென்ன 15 பாயிண்ட்? ஒரு புது நபர்களை நாம உள்ள எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்ன்றது ஒரு முறை நான் சொல்லிக் கொடுத்தேன். 2வது நான் என்ன சொல்லிக் கொடுத்துருக்க 5 பாயிண்ட், புது நபர்களை உள்ள எடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தகுதி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருப்பாங்கன்றது நாம கொஞ்சம் பார்த்தோம். அடுத்தது 3வது என்னன்னா, இன்னைக்கு பார்க்க போற பாயிண்ட்ஸ் எப்படிப்பட்டவர்களை நம்ம ரெக்ரூட் பண்ண முடியும், நம்ம ரெக்ரூட் பண்றதுக்கு எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவைப்படுவாங்க, அதுதான் நமக்கு தேவை. ஆகையினால் நண்பர்களே, இன்றைய கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டமாக இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து என்ன செய்யணும், கவனமா கேளுங்க. இந்த கூட்டத்துல முதலாவது நான் படிக்கிறது எதை படிப்போம்னு சொன்னா, மகா மேடம் படிப்பாங்க. அதுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால பாயிண்ட்ஸ் வந்து மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. 8 பாயிண்ட்ஸை மகா மேடம் படிக்கவும் நான் விளக்கம் கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம். ஆகபடினால மகா நீங்க 8 வரிசையா படிச்சுட்டு அப்புறம் ஒன்னொன்னா படிங்க. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெவலப் a recruiting mindset. Number 2, make friends. Number 3, develop positive daily habits. Number 4, tell good stories. Number 5, product, supply or service. Number 6, don't force your business on family and friends. Number 7, listen and be a master at asking questions. Number 8, avoid putting too much pressure on each individual prospects. So first point, develop a recruiting mindset. முதல் பாயிண்ட் படிங்கம்மா. முதல் பாயிண்ட், develop a recruiting mindset. recruiting mindset. ரெக்ரூட்டிங் நல்லா படிமா, உன்னுடைய ப்ரொனன்சியேஷன் தெளிவா இல்ல சார். டெவலப் a recruiting mindset. நம்ம மனதளவுல தயாராகணும் அப்படின்றது தானே சார். மைண்ட் recruiting mindset. மைண்ட் செட். ஆமாங்க சார், மைண்ட் செட் தான். ஓகே நண்பர்களே, நம்முடைய மைண்டை வந்து மற்றவர்களை போய் கூப்பிடுவதற்கு நம்முடைய மனநிலையை நம்ம தயாரா வச்சுக்கணும். நம்ம வந்து மற்றவர்களை வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல சேர்க்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு என்ன மனநிலை இருக்கும்னா, நாமளே 4 ஜாமான் தான் வாங்கிட்டு இருக்கோம், இனி இவங்களை சேர்த்து இவங்க எத்தனை வாங்குவாங்களோ தெரியலையே. ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, ஆர்சிஎம் நாம் போய் சொல்றோம், அவங்க சேர்ந்துப்பாங்களா, ஒருவேளை சேர மாட்டாங்களா, ஒருவேளை நம்மளை இல்லை கேவலமா சொல்லிடுவாங்களா, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டுவாங்களா, இப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஒரு மைண்ட் செட்டு. இன்னும் ஒரு சிலருக்கு என்னவா இருக்குன்னு கேட்டா, நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நாம தான் பொருள் வாங்கிட்டு இருக்கிறோம், வேணுங்கிறோம் போய் எங்கேயோ வாங்கி சாப்பிட்டு போறான், வேண்டான்னா போயிட்டு போறான். இது ஒரு சிலருக்கு மைண்ட் செட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன், நம்முடைய மைண்ட் செட்டு புதிய நபர்களை ஏன் சேர்க்க வேண்டும்னு சொன்னா, நமக்கு வந்து யான் பெற்ற பேர் இன்பம் பெருக வையகம், எனக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அந்த இன்பம் இந்த வையகத்துக்கு கிடைக்க வேணுங்கிறதுக்காக வேண்டிதான் புதிய நபர்களை நாம் இந்த சேர்க்க வேணும். புதிய நபர்களை சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம மட்டும்தான் இருப்போம் அந்த டீம்ல, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, தனிமரம் தோப்பாகுமா? தனிமரம் தோப்பாகாது. அப்போ தோப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும்.
நம்ம சிங்கிளா இருந்து ஒரு பிசினஸ் பண்றதுன்னா பண்ணலாம். பட் என்ன பண்ண முடியும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். பர்ச்சேஸ்க்கு எவ்வளவு ரூபா கிடைச்சிட போகுது? பர்ச்சேஸ்க்கு ஒரு லிட்டில் மச் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும், கொஞ்சோண்டு அமௌண்ட் கிடைக்கும். அது இப்போ கொஞ்சோண்டு அமௌண்ட் வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? யார்கிட்டயாச்சும் காமிக்க முடியுமா? நம்ம ஏதாச்சும் செலவு பண்ண முடியுமா? இல்ல. 50 ரூபா 60 ரூபா வர்றது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஆனா பர்ச்சேஸ் விட்டுட்டு நிறைய பர்ச்சேசர்களை நம்ம டீம்ல சேர்க்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பர்ச்சேசர்கள் மூலமாக தான் நமக்கு ஒரு பெரிய வருமானம் உண்டாகும். இந்த வருவாயை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுதான் நம்முடைய வேலை. அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், மிகப்பெரிய அளவுல டீமை கட்டி எழுப்புறோம், நம்மளோட கூட டீம்ல உள்ளவங்களை சேர்க்கிறோம். இந்த இந்த எண்ணம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியா என்ன செய்வோம், யார்கிட்ட வேணாலும் ஆர்சிஎம்ல சேர்றதை பத்தி பேசுவோம். நமக்கு நிறைய சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நமக்கு நிறைய வருமானம் இருக்குது. அப்புறம் போய் நாம எதுக்கு அவங்க இவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கோங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்கள வச்சு ஆர்சிஎம் பிசினஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டேன்னு சொன்னேன். இந்த 3 கோடி ரூபாய் எனக்கு போதுங்கிற மனம் அந்த அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற நான் என்ன பண்ணாலும் என்னால என்ன செய்ய முடியாது, போய் மக்களை சந்திக்க முடியாது. நான் இப்ப கிலோமீட்டர் கணக்குல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், மக்களை சந்திக்க தான் போறேன். சரிதான், உங்களுக்கு பணம் வந்துருச்சே சார், பேசிவ் இன்கம் வந்துருச்சு, இந்த மாசம் 4,28,000 ரூபாய் என்னுடைய கமிஷன். யார் இதை வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கியிருக்கிறேன் 1,58,000 ரூபாய் வாங்கியிருக்காரு ஜெகதீஷ் சார், நம்ம ஊர் இருக்கிற டெக்னிக்கல் ஜெகதீஷ் சார். யோசிச்சு பாருங்க, 1,58,000 பர் மந்த் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அவருடைய வருமானம்? 2,000 rupees அவருடைய வருமானம். ஒரு நாள் 2,000 கணக்கு போடுங்க. மூணு நாள் வகுத்து பாருங்க. 1,60,000 வச்சுக்கீங்களேன், 3 நாள் வகுத்து பாருங்க. 3,7,20 3,6 18 15 ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவருடைய வருமானம் ஒரு 5,000 மாதிரி. அவ்வளவு வருமானம், ஒரு 5,000 ரூபாய் 24 மணி நேரத்துல சம்பாதிக்கிற ஒரு லீடர் கூட தான் நம்ம கொடுக்குறோம். நல்லா யோசிங்க. அப்போ என்னுடைய வருமானத்தை நான் நீங்க 30,000 ரூபாய் வகுத்து பாருங்க. 4,28,000 4,28 டிவைடட் பை 24 கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம். சாதாரணமான வருமானம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு வருவாயை அடைவதற்காக வேண்டி நம்ம ஆர்சிஎம்ல இப்படி ஓடித்தான் ஆகணும்னா ஓடித்தான் ஆகணும். எவ்வளவு நாள் சார் ஓடணும்? கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும்? ஓட வேண்டாம். உங்க டீம், அதாவது நம்ம டீமுக்காக ஓடுறோம், இன்னும் கொஞ்ச நாள்ல டீமோட சேர்ந்து ஓடுவோம். கொஞ்ச நாள் என்ன செய்வோம், டீமோட சேர்ந்து ஓடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நாம நின்றுக்குவோம், டீமு தான் ஓடிட்டு இருக்கோம். நாம நின்றுக்குவோம், டீம் நம்ம கூட ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அவங்க ஓடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக ஓடுவாங்க. அது நமக்கான இது எங்கேயாவது உண்டா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற எங்கேயாவது உண்டா? எங்கேயுமே இல்லாத ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்குது ஆர்சிஎம்ல. ஆகையினால நம்ம அந்த பெரிய இலக்கை அடைவதற்காக ஓடிட்டு இருக்கணும். நம்முடைய நேரம் என்ன, நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு என்ன, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய அளவுல அந்த டீமை கட்டி எழுப்பணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஆகையினால் நண்பர்களே, நம்முடைய மனநிலை மாற வேண்டும். நம்முடைய மைண்ட் செட்டு, நம்ம ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஓடுறோம். அந்த லட்சிய பாதையில நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி மக்கள் தேவைப்படுறாங்க. அப்போ நம்ம கூட சேர மறுக்கிறவங்களா இருக்கட்டும், சேர முடியாதுன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், சேருவதற்கு தயங்குறவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு என்னது, சமமானது. இந்த வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாருக்கும் சமமானது. எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு தான் கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது வெற்றி வித்தியாசப்படுது. யார் அந்த வாய்ப்பை அதிகமா கெட்டியா பிடிச்சி வேறுபிடிக்கிறாங்களோ, வேறுபிடிக்கிற அனுபவம்ங்கிறது சாதாரணமான அனுபவம் அல்ல. வேறுபிடிக்கிறதுங்கிறது ஆர்சிஎம் பிசினஸ்ல முக்கியமான அனுபவம். நின்று நிதானிச்சு, நான் உதாரணத்துக்கு ஜெகதீஷ் சாரியா கூட சொல்றேன். அவர் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நின்று நிதானிச்சு அவர் ஸ்டார் ஆகி, ஸ்டார் பிளாட்டினம் ஆகி, டெக்னிக்கல் ஆகி, இப்ப ஸ்டார் பெரல் ஆயிருக்காரு. இந்த வரக்கூடிய அந்த இதுல கட் ஆஃப்ல அவர் ஒரு டெக்னிக்கல் நிலையிலிருந்து எமரால்டுங்கிற நிலைக்கு வர போறார். யோசிச்சு பாருங்க, சாதாரணமான வாய்ப்பு அது. எமரால்டுன்னா ஒரு மாசத்துக்கு மினிமம் 1 லட்சம் ரூபாய் வருமானம். சார் நீங்களே எமரால்டு தானே, உங்களுக்கு 1 லட்சம் தானே வரும். எனக்கு இயர்லி போனஸ் எல்லாம் சேர்த்து, இயர்லி அந்த போனஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு ஐடியில 240, என்னுடைய ஒய்ஃப் ஐடியில 1,88,000 போட்டிருக்கேன்.
இது வந்து வருஷாந்தரத்தினுடைய அந்த போனஸும் சேர்த்து. சரி, அப்படியான மாசம் எவ்வளவு சார் உங்களுக்கு வரும்? என்னுடைய ஐடியில் ஒரு 120 வரைக்கும் வரும். எங்க ஒய்ஃப் ஐடியில் 90,000. ஒரு 2 10 220, அது வந்து ரெகுலர். ஆனா இந்த 4,28,000 போனஸ் டபுள் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆகையினால இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா? ஏப்ரல் ஆரம்பிச்சு நீங்க மார்ச் வரைக்கும் பண்ணக்கூடிய பிசினஸ்ல குரோத் இருந்தால், உங்களுடைய குரோத் வந்து ஒரு பிவியாவது மாசம் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது இருந்தா கிடைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பிசினஸ். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நிலையை நாம் அடையிறதுக்கு தான். இருக்கிற நிலை நமக்கு பத்தாது, நாம் பெரிய நிலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓட்டம். ஆகையினால் நண்பர்களே, உங்களுடைய மைண்டை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஆகையினால நீங்க உங்களுடைய மைண்ட் செட்டை என்னவா இருக்க வேணும்? மக்களை சேர்க்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது மகா, மேக் ஃப்ரெண்ட்ஸ் சார். மேக் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான பாயிண்ட். மேக் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களை நீங்க வந்து என்ன செய்யணும்? நண்பர்களை எப்படி சார் உருவாக்குறது, தயாரிக்கிறது? நண்பர்களை எப்படி உருவாக்குறது, தயாரிக்கிறதுனா, எனக்கு தெரிய நான் படிச்ச வேதத்துல பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அழியாமைக்குரிய நண்பர்களை பயன்படுத்தி, அழிவுக்குரிய பொருள்களை கொடுத்து, அழியாமைக்குரிய நண்பர்களை சம்பாதி. இப்ப நம்ம நட்பு தான் அழியாமைக்குரிய. பொருள்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனா நட்பு அழியாது. நட்பு கற்பை போனது. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே காரியாபட்டியிலிருந்து கார் எடுத்துட்டு பறந்துட்டு வந்தாரு, ஆட்களை கூட்டிட்டு, நம்ம ஜெகதீஷ் சார். அது நட்பு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஓடுறோம், டீம்ல ஒரு பிரச்சனை ஓடி போறோம், எல்லாத்தையும் போய் ஒன்னா இருந்து செய்யறோம். என்ன காரணம்? நண்பர்கள். நட்பு வந்து கற்பை போனது. இந்த நண்பர்களை சம்பாதிக்காம நம்ம வேற எதை பணம் காசெல்லாம் இருக்குமா? இருக்காது. நட்பு தான் நமக்கு. இந்த நட்பு வட்டாரம் தான் எனக்கு ஆர்சிஎம்ல முத கை கொடுத்தது. நான் நிறைய நண்பர்களை தேடி வச்சிருந்தேன். 12 மணிக்கு ஆக்சிடென்ட் எனக்கு போன் வந்தா நான் ஓடுவேன். ஓடி போய் அவருக்கு அந்த 12 மணியில நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, அதுல இருந்து அவர் எப்படி மீட்கிறது, அவருக்கு என்ன செஞ்சா சரியா வரும், அவர் ஜாமீன்ல இருக்கிறோமா இல்லைன்னா வந்து அவர் வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்தா அவருக்கு வந்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மீட்டு எடுக்க முடியும், அதற்கான வேலைகளை நான் செய்து கொடுப்பேன். 12 மணிக்கு ஸ்பாட்ல இருப்பேன் நான். நைட்ல என் போன் வந்து அடுத்த நிமிஷம் பைக்கையோ காரையோ எடுத்துட்டு ஓடிடுவேன். அந்த ஸ்பாட்ல போய் நிற்பேன். இல்ல குறைஞ்சபட்சம் பஸ் ஏரியாவுக்கு போவேன் நான். இது எதுக்காக சொல்றேன்னா, நட்பை சம்பாதிக்கணும்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், சில விஷயங்களில நம்ம கவனம் செலுத்தி நண்பர்களை அதிகமா தேடி. மேக் ஃப்ரெண்ட்ஸ். நட்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த நண்பர்கள் தான் உங்களுக்கு என்னவா வந்து சேருவாங்க, பெரிய அளவுல வந்து பிசினஸ்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆகினால மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கி கொள்ளுங்க. அது நமக்கு அவசியம், தேவை நண்பர்களே. அதோடு மட்டுமல்ல, இன்றைய 2 பாயிண்ட். இன்னைக்கு முதல் பாயிண்ட் வந்து நீங்க வந்து அந்த மைண்ட் ரெக்ரூட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். 2வது பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய அளவில் நண்பர்களை சம்பாதித்து வைங்கள். இந்த நட்பு வட்டாரம் தான் உங்களுக்கு பிசினஸ்ல பெரிய அளவுல நீங்க கூப்பிட்டுருப்பீங்க, எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க, உங்களுடைய நட்பு தான் வந்திருக்கு. மகாவோட இன்னைக்கு ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க, அதர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, ஆனா நண்பர்கள் வந்திருக்காங்க. மகா கூப்பிட்டு அப்படியே நம்ம போய் கேட்கணுங்கிற நட்பு வட்டாரம் வந்துடும். அதனால மேக் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் மகா. சார் உங்களுடைய மைக்கை கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க சார். சில நேரத்துல உங்களுடைய வாய்ஸ் மிஸ் ஆகி கேக்குது சார். இனிமேல் மிஸ் ஆச்சுன்னா அந்த வாய்ஸே நான் உடைச்சிடுறேன் விடமா. நம்பர் 3, டெவலப் பாசிட்டிவ் டெய்லி ஹேபிட்ஸ். என்னமா டெவலப் பாசிட்டிவ் டெய்லி ஹேபிட்ஸ். டெவலப் பாசிட்டிவ் டெய்லி ஹேபிட்ஸ். சூப்பர். நம்முடைய ஹேபிட்ஸ்ல டெய்லி ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல பாசிட்டிவ் ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நான் வந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குவேன், 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 8 மணிக்கும் 10 மணிக்கு நான் 8 மணிக்கும் 10 மணிக்கெல்லாம் என்னை யாரும் கூப்பிட்டாருங்க. ஏன்? நான் வந்து முடிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. இது ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட் உள்ள ஒரு ஆளு இதை வந்து பாசிட்டிவ்னு சொல்றதா நெகட்டிவ்னு சொல்றதா? இது ஒரு ஹேபிட், இது நெகட்டிவ் ஹேபிட். அதனால இந்த மாதிரி ஹேபிட்ஸ் நமக்கு வேண்டியதில்லை.
இந்த மாதிரி ஹேபிட்ஸை நீங்க டெவலப்பே பண்ண வேண்டாம். டெவலப் பண்ண என்ன ஆகும்? ஒருத்தர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் எவ்வளவு நேரத்துக்கு படுத்தாலும் கூட எழுந்திருக்கும் போது 4 மணிக்கு எழுந்திருப்பேன். காரணம், என்னுடைய சரீரத்தை நான் அப்படி பழக்கி இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன காரணம்னா, அது சொல்றதை நான் கேட்கறது இல்லை, நான் சொல்றதை என் சரீரம் கேட்கும். அப்போ என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் வந்து என்னைய 4 மணிக்கு கூப்பிட்டோம்னா தாராளமா கூப்பிடலாம், 5 மணிக்கு கூப்பிடணும் கூப்பிடலாம். ஒரு நாள் 3:20க்கே என்னமோ ஒரு நண்பர் கூப்பிட்டாரு. என்னை 3:20 கூப்பிட்டாரு. சார் என்ன சார் ஒரே ரிங்கில் எடுக்கிறீங்க? நான் 3 மணிக்கே முடிச்சிட்டேன்பா, என்ன மேட்டர் சொல்லுங்க. இந்த மாதிரி சார் ஒரு சின்ன டவுட் டிஸ்கஷன். 3 மணிக்கு 3:20 கூப்பிட்டு அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாட்டம் டிஸ்கஷன் பண்ணார். அவருக்கு ஆச்சரியம், என்ன சார் இந்த வயசுல நீங்க இவ்வளவு, வயசு கவுண்டிங் தான், ஆனா மனசுக்கு வந்து வயசு கிடையாது. எல்லாருடைய மனசுக்கும் வயசு ஒண்ணுதான். ஏன்னு கேட்டா, மனதளவுல வந்து நம்முடைய மைண்டை வந்து வலுவாக்கிட்டா கண்டிப்பாக நண்பர்களே, ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாரு, நிறைய பொய் பேசுறாரு, நிறைய சிகரெட் குடிக்கிறாரு, அப்புறம் வந்து தவறான பழக்க வழக்கங்கள், இதன் மூலமாக அவர் வந்து தன்னைத்தானே கெடுக்கிறார். தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர்னால போய் சொன்னா கூட அவங்க தலைதெறிக்க ஓடுவாங்க. தனி மனித ஒழுக்கம்ங்கிறது என்ன? நம்ம மற்றவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறான பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா ஒரு வேளை தான் சாப்பிடுறாரு ஜெகதீஷ் சார், மீதி 2 வேளை கூட தான் சாப்பிடுறாரு. எனக்கு தெரியும், நான் அவரோட இருந்திருக்கேன். ஆனா அவருடைய உடம்பு பாருங்க, அவர் சொல்றதுதான் கேட்கும். அவருடைய உழைப்பு பாருங்க, எல்லாத்தையும் கூட அதிகமாக உழைப்பு. எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த பழக்க வழக்கங்களை, ஹேபிட்ஸ் வந்து நம்மளுடைய குட் ஹேபிட்ஸா இருக்கு. குட் ஹேபிட்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். பின் தூங்கி முன் எழுகிறது குட் ஹேபிட்ஸ். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல கண்ட்ரோலா இருக்கிறது குட் ஹேபிட்ஸ். அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிடக்கூடாத விஷயங்களிலே நாவடக்கமா இருப்பது குட் ஹேபிட்ஸ். அதே மாதிரி நிறைய என்பி சாப்பிடாம என்பியை தவிர்த்துட்டா அது கூட குட் ஹேபிட்ஸ் சார். சார் நான்வெஜ் பேட் ஹேபிட்டா? நான்வெஜ் நீங்க என்ன மிருகத்தை சாப்பிட்றீங்களோ அந்த மிருகத்தின் குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும், ரத்தத்துல வரும்னு நமக்கு வந்து விஞ்ஞான ரீதியா ப்ரூஃப் ஆயிருக்கு. அப்போ அதை நம்ம விட்டுட்டா நம்முடைய குணம் வந்து மனித குணம் ஆகிடும். அப்போ நமக்குள்ள வந்து மனிதத்தை வந்து நம்ம யாரா கூட இருக்கலாம், ஆனால் மனிதனாய் இருக்க வேண்டும், மனிதம் நேசிக்கப்பட வேண்டும் நண்பர்களே. ஆகையினால இந்த ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ், நல்ல நல்ல பழக்கங்களை நம்ம வச்சிருந்தா, நம்ம போய் ஒரு ஆளை பார்த்து அப்ரோச் பண்ணி ரெக்ரூட் பண்ணோம்னா, வாங்க என்னோட சேர்ந்து வாங்க பிசினஸ் பண்ணலான்னா, உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யோசனையே பண்ணாதயா, உன்னை கூப்பிடுறது யாரியா? உன்னை கூப்பிடுறது வந்து செல்வராஜ் கூப்பிடுறாரு, இல்லைன்னா உன்னை கூப்பிடுறது யாரு, இந்த கூட்டத்துல வேற யாரு இருக்கிறீங்க அவங்கள சொல்லியிருந்தாங்க. இந்துமதி கூப்பிடுறாங்க, ஆரதி கூப்பிடுறாங்க, ரமணி கூப்பிடுறாங்க. நீ அவங்கள பத்தி அவங்கள யோசிக்கவே வேண்டாம், அற்புதமான ஒரு லீடர் அவங்க. நீ தாராளமா அவங்களோட போய் பிசினஸ் பண்ணலாம், நீ தாராளமா போன்னு சொல்லி வீட்டிலேயே கூட அனுப்பிவிடுவாங்க. காரணம், அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்கள இந்த இடத்துல நின்று பேசும். கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதுலேயே நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம். குட் ஹேபிட்ஸ் அதை தொடர்ந்து டெவலப் பண்ணணும். அதாவது நான் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து பேட் ஹேபிட்ஸ். அதே மாதிரி மற்றவர்கள் மேல பழி போட்டு நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு அது துணை எடுத்துக்க கூடாது, அது ஒரு பேட் ஹேபிட். நான்லாம் எவ்வளவோ முறை டேட் கொடுத்துருக்குறேன், ஆனா அந்த டேட் எல்லாம் வந்து நான் என்ன செய்யறதில்ல, கேன்சல் பண்ணதே கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் நான் கொடுத்த டேட்டை நான் கேன்சல் பண்ணதே கிடையாது நண்பர்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இருக்கணும். ஒரு குட் ஹேபிட்ஸை தொடர்ந்து டெவலப் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? தாராளமாக ரெக்ரூட் பண்ணலாம். ஆட்களுக்கு மத்தியில் போகும்போது, நான் ஆர்சி பிசினஸ் தொடங்கணும் போது காமராஜனுடைய லெஃப்ட்ல யார் சேர்றது, ரைட்ல யார் சேர்றதுன்னு போட்டி, 14 பேர் வந்து நின்னாங்க. அதுல கடைசியில எனக்கு தான் லெஃப்ட், எனக்கு தான் ரைட்டுன்னு எல்லாம் ரவுஸ் ஆகி போய் சீட்டு குலுக்கி போட்டதுல என்னுடைய ரைட் ஹேண்ட் ஒய்ஃப் என்னுடைய லெஃப்ட்டை வேணா நீங்க யாராச்சும் பங்கு போட்டுக்குன்னு சொல்லி விட்டதுல சீட்டு குலுக்கி போட்டதுல நாகராஜ் பேர்ல சீட்டு விழுந்துச்சு. என்னுடைய இமிடியேட் லெஃப்ட் நாகராஜ். இப்போ அவர் பிசினஸ் பண்ணல, அவர் வேற ஏதாவது சும்மா பிட்காயின் அது இதுன்னு எல்லாம் பணத்தை கொண்டு போய் தொலைச்சிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ பிசினஸ் எதுவும் பண்ணல அவர். ஆனா அவரு கீழே தான் இந்த இவ்வளவு கோடி பிவி போயிட்டு இருக்கு. 1 கோடி பிவி அவருக்கு கீழே தான் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுல பிசினஸ் அவருக்கு கீழே தான் பில்ட் ஆச்சு. நான் இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஒரே நிமிஷம்.
நான் ரிவர்ஸ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால வந்து பார்த்தா ரிவர்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, எந்த இடத்துல விட்டமாக எனக்கு ஞாபகப்படுத்து. நேரங்களில் கவனிஞ்சது தான். என்னம்மா? டெய்லி குட் ஹாபிட்ஸ் பேசிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த டெய்லி குட் ஹாபிட்ஸை நம்ம வந்து கண்டிப்பா விடாமல் இருக்க வேண்டும். அதன் மூலமாக தான் நம்முடைய என்ன செய்ய முடியும், நம்முடைய பிசினஸ்ல நம்ம புதிய நபர்களை நம்ம சேர்த்து கொள்ள முடியும். நாகராஜ் பத்தி சொன்னேன். நாகராஜுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் என்ன செய்யல, பயன்படுத்த விட்டுட்டாரு. ஆகையினால அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை அவர் இழந்துட்டார். நான் இன்னைக்கு குரோர்பதியா இருக்கிறேன். இப்ப கூட நாகராஜ் கடங்காம சுத்திட்டு இருக்கிறார், பல ஊர்களும் சுத்திட்டு இருக்கிறார். ரிட்டையர்ட் ஆகும் போது பணம் வரலைன்னு நிறைய பேர் வந்து கண்ணீர் விட்டாங்க. நிறைய பேர் வந்து போராட்டங்களை கலந்துட்டு பண்ணாங்க. பட் நான் இப்ப வரைக்கும் அந்த பணம் வந்தா ஒண்ணு, வரலைன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி நிலையில நான் எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, எனக்கு ஆர்சிஎம் வந்து பணம் கொட்டிட்டு இருக்கேன். நான் கட்டின என்னுடைய உழைப்பு விரயமாகல. ஆர்சிஎம்ல நான் போட்ட உழைப்பு விரயமாகல. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது, பெரிய பிசினஸ் இருக்கு, பெரிய வருவாய் இருக்கிறது நண்பர்களே. ஆகையினால நமக்கு வந்து மிகப்பெரிய ஹேபிட்ஸ் தான். நான் வாழ்க்கையில எனக்கு பீடி இல்லை, சிகரெட் இல்லை, கள்ளு சாராயம் இல்லை, வெத்தலை பாக்கு இல்லை. நான் சினிமா பார்த்து எத்தனை 37 வருஷம் கிட்ட ஆகுது நான் சினிமா பார்த்தேன். அந்த 7 நாட்கள் ஒரு படம் எந்த வருஷம் வந்துன்னு பாருங்க, 86ன்னு நினைக்கிறேன். 86 83 தெரியல. அந்த வருஷத்துல அந்த அந்த படத்தை கடைசியா பார்த்தேன். அந்த 7 நாட்கள் ஒரு படம், அதுதான் நான் கடைசியா பார்த்த சினிமா படம். அதுக்கப்புறம் நான் சினிமா கோட்டாய் பக்கமே போனதில்லை. இதெல்லாம் பெரிய குடி ஹேபிட்டா சார்? சினிமா பார்க்கறதெல்லாம் கெடுதலா சார்? கெடுதல்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அதை நான் விரும்புறதும் இல்லை. காரணம், நீங்க நல்லா யோசிங்க. போன சினிமாவில் ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிக்கிற நயன்தார், இன்னொரு சினிமாவில் ரஜினி மருமகனுக்கு ஜோடியா நடிக்கிறார். இது வந்து வெளி உலகத்தில் நாம் அதை ஏத்துக்க மாட்டோம். ஆனா சினிமாவில் அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இது மாதிரி விஷயங்களில் எல்லாம் சினிமாவில் நடக்கிற காரணத்தினால அது ஒரு பொய் உலகம். அது ஒரு பொய் உலகம். ஆகையினால வந்து சினிமாங்கிறது வந்து நமக்கு தேவையில்லைன்னு நான் விட்டாச்சு. நல்ல ஒரு குட் ஹேபிட்ஸ் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மனிதனா இருக்கிறதுனாலதான் என்னால என்ன செய்ய முடியுது, பிசினஸ் பெரிய லெவலில் பில்டப் பண்ண முடியுது. இன்னைக்கும் எல்லா இடங்கள்லயுமே, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மும்பை, டெல்லி, கர்நாடகா, கேரளா, எல்லா இடங்கள்லயும் பிசினஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. ஆகையினால் நண்பர்களே, இந்த குட் ஹேபிட்ஸை நம்ம விடாமல் இருக்கணும். ஒரு நிமிஷம். ஆகையால் நண்பர்களே, இன்றைய பாயிண்ட்ல டெவலப் யுவர் குட் ஹேபிட்ஸ். தயவு செய்து அதை நான் கட்டாயப்படுத்தவில்லை. அது ஒரு பாயிண்ட். அது நீங்க மனசுல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீம் செட் ஆகும். அது மட்டுமல்ல, உங்களோட மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய பின் அடிப்பாங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஏன்னா நல்ல கேரக்டரிசிட்டி உள்ள ஆட்களோட நீங்க தொடர்ந்து பயணிக்கிறதுனா லாங் டிராவல் போகும். ஒரு கேரக்டர் இல்லாத ஆளோட ஒரு குறுகிய நாட்கள் நீங்க சண்டை போட்டு, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் இருந்தாலும் சரி, நல்ல கேரக்டர், நல்ல குட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களோட நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. எனக்கெல்லாம் 35 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. பாலியல் சிநேகிதர்கள் நிறைய இருக்காரு. பார்த்தா இப்போ நான் பொன்வண்ணால எனக்கு சரணியா வீட்டுக்காரன், பொன்வண்ணன் டைரக்டர் பொன்வண்ணன் எனக்கு பாலியல் சிநேகிதர். செத்து போன நம்ம ஈரோடு சவுந்தர் என்னுடைய பாலியல் சிநேகிதர். எதுக்காக நான் சினிஃபீல்டுன்னு சொன்னா, இத்தனை பேர் இருந்து கூட நான் சினிஃபீல்டு பக்கம் போகல. என்னோட ஹேபிட்ஸை நம்ம பார்த்து நிறைய பேர் நம்மோடு வர முடியும். குட் ஹேபிட்ஸை விடாமல் இருங்கள், டெவலப் பண்ணிக்கங்க. அடுத்த பாயிண்ட் மகா. Tell good stories. Fourth point, tell good stories. வெரி குட். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரிஸ் இல்ல, எக்ஸாம்பிள்ஸ். அது ஸ்டோரிஸ்ங்கிறத விட எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்துக்கங்க ஒரு வார்த்தை. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளும் நல்ல ஒரு மாரல் ஸ்டோரிஸ். அது மாரல் ஸ்டோரிஸ்னா நீதி கதைகள். பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் சொல்றாரு. மோட்டிவேஷன் எப்படி கிடைக்கும்?
இப்போ நமக்கு ஒரு ஆள் வந்து இந்த மாசம் பிசினஸ் பண்றதுக்காக பெரிய அளவுல இறங்கி பிசினஸ் பண்றாரு. ஆனா அந்த பிசினஸ்ல அவருக்கு ஒரு சின்ன ஒரு பின்னாடி வந்து, ஏன்னா அவர் எதிர்பார்த்த பின்ன அவரால் பண்ண முடியல. அவர் எதிர்பார்த்த பின்ன அவர் என்ன ஆயிடுவாரு, தொய்வாய் போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு மாரல் ஸ்டோரி, அலெக்சாண்டர் கதைகள், இல்லைன்னா ராபர்ட் கிளைவனுடைய கதைகள், இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் அவரோட பகிர்ந்து கொள்ளும் போது அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் உண்டாகும். ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு பூச்சி வலை பண்ணுது. அவருடைய தோல்வியை அவர் வந்து எண்ணி சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல ராபர்ட் கிளைவ் சிலந்தி பூச்சி ஒண்ணு வலை பண்ணிட்டு இருக்கு. சிலந்தி பூச்சி வலை பண்றத பாக்குறாரு. அது வந்து போய் பொத்துன்னு 20 முறை அந்த வலையில் வந்து விழுகுது. 20 முறையும் 21வது முறை அது போய் அந்த வலையை பின் ஜெயிச்சு. இது நினைச்சு பாருங்க. இதைத்தான் வந்து அவர் ராபர்ட் கிளைவ் பார்த்துட்டு அவருடைய அந்த உதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த அந்த படையெடுப்புல அவர் வெற்றி காண்றார். கஜினி முகமது அதே மாதிரி 17 முறை படையெடுத்து 17 முறை தோற்று போன மனிதர் 18வது முறை ஜெயிக்கிறார். இதே மாதிரி ஸ்டோரிஸ், இது ஸ்டோரிஸ் இல்லை ஹிஸ்டரிஸ், ஹிஸ்டோரிஸ், இது ஸ்டோரிஸ் இல்லை ஹிஸ்டோரிஸ். இது வந்து இது மாதிரி நம்முடைய கதைகளை சொல்லலாம். நம்மள போல நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய லெவல்ல வந்தாங்க. ஆனா வந்து என்ன ஆகி போயிட்டாங்க, அவங்க ஜெயிக்க தோத்து போயிட்டாங்க. அப்படி தோத்து போனவங்களை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தோத்து போனவங்களை சொல்லி இனி ஒரு டிமோட்டிவ் பண்ணக்கூடாது. நான் ஏன் ஜெகதீஷ சொல்றேன், நான் ஏன் வந்து ஜெயிச்ச ஆளுங்களை சொல்றேன், ஜெயிச்சவங்க தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். நிறைய கோவப்படுறாங்க, நிறைய டீம் டேமேஜ் பண்றாங்க, யோசனை இல்லாம எல்லாத்தையும் திட்டி போடுறாங்க. அப்படிப்பட்டவங்களை பத்தி பேசி டீம்ல என்ன செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து அது மாதிரி டிமோட்டிவான விஷயங்களை அங்க சொல்லக்கூடாது. உற்சாகமான விஷயங்களை பேசணும், பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நமக்குள் சொல்லலாம். வெற்றியாளர்களை பேசுங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 வீடு இருக்கு. கோகுமார் சார் வீடு 6 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாயில வீடு வாங்கியிருக்காரு. அவர் என்கிட்ட பேசின விஷயம், யாரும் குடியிருக்க முடியாது, யாரும் வாங்க முடியாத ஒரு வீட்டை நான் வாங்கணும் காமராஜன். அதுலதான் நான் மோட்டிவேஷன். ஆனா நான் டெல்லியில போய் நம்ம டைமண்ட் சாருடைய அந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்த போது நான் திப்புன்னு கீழே விழுந்துட்டேன். என்னன்னு கேட்டா, இவ்வளவு ரூபாய் சம்பாரிச்சு இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் நான் இப்ப கட்ட போறேன். ஆனா நான் கட்டத்தான் போறேன், இடம் வாங்கி போட்டேன், அபார்ட்மெண்ட் நான் கட்டத்தான் போறேன். ஆனா அவரளவுக்கு பெருசா கட்டிடுவேன்னு சொல்ல முடியாது, ஆனா கட்டுவேன். எதுக்காக சொல்றேன்னா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு இது மாதிரி ஆட்களை நீங்க சொல்லலாம், கோகுமார் சொல்லலாம், டைமண்ட் சொல்லலாம், சிஆர்என் மூர்த்தி ஃபெராரி கார் வச்சிருக்கிறாரு. அந்த கார் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊத்துனா 5 கிலோமீட்டர் தான் போகுதாம். அப்ப என்ன சார் பண்றீங்க, ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிடுவோம் காமராஜ். அந்த டேங்க் ஃபுல் பண்ணி முடிச்ச உடனே நான் என்ன செய்வேன், முழுக்க நான் வந்து வந்து ரவுண்ட்ஸ் போயிடுறேன். அது பெட்ரோல், அதற்கு அவசியமும் இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு பெரிய பின் அச்சீவ்மெண்ட்டுக்கும் டீமுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். இதுதான் நண்பர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே மனப்பூர்வமாக அந்த மாதிரி கதைகளை சொல்லி நம்ம சேர்க்கிற ஆட்களுக்கு உற்சாகம் ஊட்டினா, ஓ இவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்துருக்காங்களா, இவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் ஆர்சிஎம் உருவாயிருக்காங்களான்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டாகும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆகினால இது ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் நம்ம சொல்லணும். அடுத்த பாயிண்ட்மா மகா. எஸ் சார். அடுத்த பாயிண்ட், ப்ராடக்ட் சப்ளை அண்ட் சர்வீஸ். ப்ராடக்ட் சப்ளை அண்ட் சர்வீஸ். எஸ். நம்ம இப்போ ஒரு ஆளை சேர்த்துறோம், ஆர்சிஎம் பிசினஸ்க்கு சேர்க்க போறோம். அவங்களுக்கு என்ன கேட்பாங்க, ஒரு கேள்வி, சார் ஒரு பேஸ்ட் கொடுத்துட்டீங்க, அந்த பேஸ்ட் விடுறது நல்லா இருக்கு, எனக்கு இந்த பேஸ்ட் ரெகுலரா கிடைக்குமா, நான் எங்க போய் வாங்குறேன், நான் வந்து சும்மா கிடைக்காத ஒரு பொருளுக்காக வேண்டி நான் எப்படி ஆர்சிஎம்ல சேர்றது, இந்த கேள்வி உங்களை எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நம்முடைய இது என்னவா இருக்குன்னு சொன்னா, இந்த பொருள்களை தடையில்லாமல் நான் கொடுக்கிறேன், நான் வந்து இந்த பொருள்களை உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு இத்தனை இடத்துல கடை இருக்கு, தடை இல்லை கடை இருக்கிறது, இத்தனை இடங்கள்ல கடையை உருவாக்க போறோம்,
இத்தனை இடங்கள்ல டிஸ்பிளே வால் இருக்கிறது. கம்பெனி இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிகளை எல்லாம் சொல்லி பண்ணியிருக்குது. கம்பெனியில் இது மாதிரி எல்லாம் வந்து சிஸ்டம் இருக்குது, சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆவாங்க, உள்ள ஜாயின் ஆவாங்க. ஏன்னா பொருள் சப்ளை தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது சொல்லாம ஒரு ஆள் உள்ள சேர்க்கறது கஷ்டம். ஏன்னா அவருக்கு தடையில்லாம கிடைக்கும்னா அவருக்கு என்ன எங்கேயோ வாங்குறது இங்க வாங்கி போறாரு. ஸோ அதுதான் இதுல இந்த பாயிண்ட். அடுத்தது நம்ம Yes, sir. ஆறாவது பாயிண்ட், don't force your business on family and friends. நண்பர்கள் மத்தியிலையும் குடும்பம் போய் நம்ம பிசினஸ போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக? ஏய் நீ எல்லாம் சேர்ந்தாதான் நான் பெரிய ஆளாகும். நீங்க எல்லாம் வந்து நம்ம வம்பு பண்ணி சேர்த்தா அவங்க வாங்க மாட்டாங்க, ஜாமானும் வாங்க மாட்டாங்க, பிசினஸும் பண்ண மாட்டாங்க, பல்டியர்ஸ் ஓடிடுவாங்க. ஃபோர்ஸ் பண்றதுனால கசப்பு தான் உண்டாகும். ஆனா அதே சமயத்துல அவர்களை சேர்க்க முடியும். நம்ம யூஸ் பண்ற பொருட்களை அவங்களுக்கு யூஸ் பண்ண போதும். ஃபோர்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண வச்சா போதும். ஃபோர்ஸ் பெஸ்டா, யூஸ் பண்ண வைக்கிறது பெஸ்டான யூஸ் பண்ண வைக்கிறதா பெஸ்ட். ஃபேமிலியிலையும் ஃப்ரெண்ட்ஸ்ல மட்டுமல்ல, எங்கேயுமே போய் இந்த பிசினஸ் திணிக்க கூடாது. என்ன காரணம்னா நம்ம பொருள்கள் எல்லாம் திணிக்கப்பட்டு விற்கப்பட வேண்டிய பொருள்கள் அல்ல. இது வந்து வெளியில கிடைக்கிற பொருள்களை விட வெளி மார்க்கெட்டை விட விலை கம்மி, லெஸ் தென் மார்க்கெட் பிரைஸ். அது மட்டும் இல்ல அஃபோர்டபுள் பிரைஸ். சாமானிய ஜனங்களும் விலை கொடுத்து வாங்கக்கூடியது வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், உலகத்தரம் வாய்ந்த பொருள்கள். அது மட்டுமல்ல ஹெல்த்தி ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ஆரோக்கியம் நிறைந்த பொருட்கள். அது மட்டுமல்ல இந்த பொருள்களில வருமானம் ஒளிந்து கிடக்கிறது. சார் பேஸ்ட் ஒண்ணு வெளியிலயும் வாங்குற உள்ள வாங்குற, உங்ககிட்ட வாங்குற பேஸ்ட் மட்டும் என்ன சார் எவ்வளவு சார் என்ன சார் வித்தியாசம்? டோன்ட் வரி, நீங்க வெளியில வாங்கினா பேஸ்ட் கிடைக்கும், அந்த பேஸ்ட்ல கெமிக்கல் இருக்கு. நம்ம கிட்ட வாங்கினா பேஸ்ட் நல்ல பேஸ்ட் கிடைக்கும், அதோட ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்கும். அதுல பிவி இருக்குது. ஒரு பேஸ்ட் வாங்கினா அந்த பேஸ்ட் 65 ரூபாய்க்கு நீங்க வாங்கினா 65 ரூபாய்க்கு ஒரு பேஸ்ட் வாங்கினா 30 பிவி 32 பிவி அதுல இருக்கும். 32 பிவிக்கு என்ன கிடைக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 1.5 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 1.5 ரூபா நமக்கு ஒரு பேஸ்ட்ல ஸ்பாட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ரூபாய் டிஸ்கவுண்ட், 8 ரூபா 10 ரூபா 15 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸ்பாட்ல. அதுலாம் 1.5 ரூபா பிவி கமிஷன் கிடைக்கும். இப்போ நீங்க வெளியில போய் வாங்கினா ஸ்பாட் டிஸ்கவுண்டும் கிடையாது, பிவி கமிஷனும் கிடையாது. இதுதான் நம்ம பொருளுக்கு இருக்கிற பொருள் வித்தியாசம். ஆகையனால ஃபோர்ஸ் பண்ண வேடக்கூடாது, யூஸ் பண்ண வச்சு அதை சொல்லி கொடுத்தா வந்துருவாங்க. இதுதான் நியூ ஜாயின்ல நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியது. தென் நெக்ஸ்ட் மகா ப்ளீஸ். Yes, sir. Seventh point. Listen and நான் வந்து ரொம்ப வந்து கண்ணை உறுத்து பார்த்து நீங்க ஸ்லீப் பண்ண அப்படி பேசுங்க மேடம். Sir, listen and be a master at asking questions. Listen and be a master at listen and be a master at asking questions. Listen and be a master at asking questions. சார் கேக்குதுங்களா? ஓகேங்க சார். Listen and be a master at asking questions. சரிங்க சார். முதல்ல Listen and be a master சொல்லுங்க சார். at asking questions. ஒன்னு அப்புறம் கேக்குதுங்க சார். ஏழாவது பாயிண்ட் சார். எப்படி ஒரு 40 நிமிஷம் ஆயிடும் சார். சார் லிசன், நம்ம கவனிக்கணும். be a master, கேள்விகள் கேட்பதில் நம்ம வந்து மாஸ்டரா இருக்கணும். கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். listen and be a master at asking questions. எஸ் எஸ், நம்ம யாரும் கேட்க முடியாத கேள்விகளை நம்ம கேட்கணும். அதே சமயத்துல மற்றவர்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கு நாம ஒரு மாஸ்டர், ரெண்டுலயும் மாஸ்டர். கேட்பதில்ல லிசனிங்லயும் மாஸ்டர், அதே மாதிரி கேட்கறதுல ஒரு மாஸ்டர். எட்டாவது பாயிண்ட் படிமா. எட்டாவது பாயிண்ட், அவாய்ட் புட்டிங் டூ மச் பிரஷர் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் ப்ராஸ்பெக்ட். Avoid putting
அவாய்ட் புட்டிங் சார் டூ எனக்கு மச் டவர் ப்ரெஷர். மேடம் பேசுறதுனால உங்களுக்கு நான் பேசுறது கேட்கலையோன்னு நினைக்கிறேன் சார். அவாய்ட் புட்டிங் டூ மச் ப்ரெஷர் மேடம் ஆன் பேசாம இருக்க ஈச். முடியாது. சொல்லுங்க சார். அவரும் பேசிட்டே இருக்காரு. சொல்லுங்க சார். மகா அவாய்ட் ஒரு நிமிஷம் இரு மகா, அவங்க நிறுத்த முடியாது. சார் நம்ம இண்டிவிஜுவல் ப்ராஸ்பெக்ட்ஸ் மேல அதிகமா நம்ம வந்து ப்ரெஷர் போடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் சார். மகா மகா நான் வந்துட்டேன் மகா. அவங்கள நிறுத்த முடியாது மகா. நாம அதெல்லாம் பெயில அவங்கதான் பேசி அவங்க வந்து முக்கியமா பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க நிறுத்த முடியாது. நான் வந்து சரிங்க வீட்டுல எல்லாத்துட்டையும் தோத்து போற ஆளு. அதனால நான் வெளியில ஜெயிச்சிட்டு இருக்கிறேன். பயங்கர தோத்து போற சரிங்க சார். பிள்ளைகிட்ட தோத்து போற இவங்க கிட்ட எல்லாம் தோத்து போயிடணும். அதனால ஜெயிச்சிட்டு இருக்கிறேன். சொல்லு மகா, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அவாய்ட் புட்டிங் டூ மச் ப்ரெஷர் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் ப்ராஸ்பெக்ட். எஸ் 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 நண்பர்களே, ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸ் இண்டிவிஜுவல்கிட்ட கொண்டுட்டு போய் நம்ம வந்து டூ மச் ப்ரெஷர் போடக்கூடாது. பெருத்து ஓடிடுவாங்க, தெரிச்சிருவாங்க. அது அவாய்டு புட்டிங் டூ மச் ப்ரெஷர். அந்த டூ மச் ப்ரெஷர் ஆவார் நம்ம கிட்ட. அவங்க சேர்ந்தே ஆகும். நீங்க வந்து 10 பேர் அப்ரோச் பண்ணுங்க, 2 பேர் நம்ம கூட வந்தாலும் நமக்கு போதும். ஆனா 8 பேர் போனா போகட்டும். 10 பேரையுமே நான் சார் மியூட் ஆயிட்டீங்க சார். சார் எமரால்டு சார் மியூட் ஆயிட்டீங்க சார். போன் வந்துருச்சா? இதுக்கு இடையில போன் வேற. சரி, மகிழ்ச்சி. டூ மச் ப்ரெஷருங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னா, கொடி முறுக்கு கட்டாயம் அப்படிம்பாங்க. இந்த கொடி முறுக்கா முறுக்க கூடாது. அதனால செட்டி முறுக்கா சரக்கான்னு கேட்டா சரக்கு முறுக்கு நம்மளுக்கு. இப்போ ஒரு செட்டியார் வந்து முறுக்கா இருந்தாருன்னா சரக்கு டல்லா இருந்தா கூட வித்து போடுவார். ஆனா சரக்கு முறுக்கா இருந்தா அவர் செட்டியார் டல்லா இருந்தாலும் சர்வசாதாரணமா ஓடும். அதனால செட்டி முறுக்கா சரக்காம்பாங்க. சரக்கு நம்மளுக்கு முறுக்கு. அதனால நம்ம போய் போர்ஸ் பண்ணி எல்லாம் கொடுக்க. சும்மா பிஸ்கட்டை தடவிட்டு வாங்க. சும்மா எண்ணெயை கையில கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க, காசை கொடுங்க, யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா திருப்பி ஆயிட்டு போங்க. அந்த மாதிரி கேரண்டி எடுத்து கொடுத்துட்டு வரலாம். அப்ப என்ன போர்ஸ் பண்ண வேண்டாம். இந்தாங்க இந்த பிஸ்கட் சாப்பிட்டு பாருங்க, இந்தாங்க இந்த மிக்சர் சாப்பிட்டு பாருங்க, இந்தாங்க இந்த சோன் பப்படி சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு பொருளிலும் ஒரு வரலாறு இருக்கு. அதுலயும் இப்ப வந்திருக்குது பாருங்க, மேங்கோ குவாஷ், அதே மாதிரி ரோஸ் சர்பத்தெல்லாம் அடாடா. நீங்க ஒரு ரோஸ் சர்பத் பாட்டில் கொடுத்துருவாங்க சார், குடும்பமே உங்களோட வந்துருவாங்க. ஒரு சர்ச்சே நம்ம கூட வரப்போகுது. எப்படின்னு கேட்டா, இந்த ரோஸ் சர்பத்து சர்ச் பாஸ்டரும் அந்த அம்மாவும் சாப்பிட்டு அவங்க வந்து தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொன்னேன். வேற எதுவும் மில்க் எல்லாம் சேர்க்க வேண்டாம். மில்க் சேர்க்க வேண்டாம், தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடி. நன்னாரி அதுல இருக்கு. அதனால என்ன ஆகுனா, வயிற்றுக்குள்ள அது போன உடனே, தண்ணி உள்ள போன உடனே மேல அடிக்கிற வெயில் நம்முடைய உடல் மேல பட்டாலும் கூட அந்த உடல்ல அந்த சூடு தாங்க மாட்டேங்குது, தாக்க மாட்டேங்குது. உடல் வந்து அந்த சூட்டை தாங்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் எங்கேயாச்சும் கிடைக்குமா? இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கும்போது நாம் எதுக்காக வேண்டி போர்ஸ் பண்ணணும்? போர்ஸே விட்டுருங்க, கொடி பொருள் கட்டாயிடும். அதாவதுங்க, ஆர்சிஎம் பொருள்களை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம். நீங்க வந்து பொருள்களை கொடுங்க, அவங்க வாங்கிப்பாங்க, யூஸ் பண்ண சொல்லுங்க. காரணம், பிஸ்கட் வெளியில இருக்கிறது தானே, பேஸ்ட் வெளியில இருக்கிறது தானே. வெளியில இருக்கிற பொருள்களை தான் நம்ம இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன பிராண்ட் மட்டும் மாறி இருக்கு. இந்த பிராண்டை மாத்தினா சேஞ்ச் த பிராண்ட், சேஞ்ச் யுவர் லைஃப். அதுதான் நான் சொல்ல வேண்டும். பிராண்டை மாத்தி உன் லைஃபே மாறி. இதுதான் 8 பாயிண்ட். இந்த 8 பாயிண்டையும் மனதில் எடுத்துக்கொண்டு மக்களை சந்தியுங்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னதையே சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மக்களிடத்தில் போங்கள், மக்களை சந்தியுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஜனங்களை சந்திங்க, ஜனங்களுக்கு பொருள் கொடுங்க, ஜனங்களுடைய குறைகளை தீருங்க, நோய்களை தீருங்க. ஜனங்கிட்ட வந்து கேட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க.
கண்டிப்பா நம்ம இன்னைக்கு மகத்தான மந்திரிமார்களா போகக்கூடியவங்க எல்லாம் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க நம்ம ஓட்டு கேட்க போகல. நாம் ஒரு தருணத்தை எனக்கு மகா ஜெகதீஷ் சார் வரவேற்கிறாரு. மீதி நேரத்தில் நீங்க யாராஸ்கர் உள்ள இருக்கிறோம். ஹலோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். 8 பாயிண்ட் இன்னைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கான முக்கியமான 8 பாயிண்ட். நீங்க இன்னொரு 15 பாயிண்ட்ல 8 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அடுத்த இன்னொரு 7 பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டீம்ல இருந்து வந்திருக்காங்க. ஆர்த்தி, பழனி, பாத்திமா பேர், இந்துமதி, கதிரேசன் சார் நம்ம ராமநாதபுரத்துல இருந்து இருந்தாங்க. ரமணி அம்மா இப்பதான் எக்ஸிட் ஆயிருக்காங்க. சோ அப்புறம் லீடர்ஸ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எப்படி என்ன கத்துக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு உங்க யூஸ்ஃபுல்லா வாய்ஸ் இருந்தது? கம்மியா இருக்க மகா, உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. சாப்பிடாமயே வந்தீங்களா மீட்டிங்கு? கொஞ்சம் சார் சவுண்டா கரெக்டா தான் சார் பேசுமா. நான் பேசிட்டு இருக்கேன். ரன்னிங்ல கார் சவுண்ட் இருக்குல்ல, கொஞ்சம் இல்ல அதனால உங்களுக்கு கேட்கல சார். நான் கரெக்டா நல்ல வால்யூம்ல தான் சார் பேசுறேன். சோ லீடர்ஸ், நீங்க உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு ஷேர் பண்றது வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும். உங்களுடைய ஷேரிங்கே இன்னைக்கு நீங்க தாராளமா சொல்லலாம் சார். நான் வரும்போது என்னமோன்னு நினைச்சிட்டு வந்தேன் சார். வந்த பிற்பாடுதான் தெரியுது இது பெரிய பிசினஸ்ன்னு. அப்படி சொல்லுங்க. நான் வரும்போது பெருசா நினைச்சிட்டு வந்தேன் சார். வந்த பிற்பாடுதான் சொல்லுது ஒன்றும் கிடையாதுன்னு. அப்படி கூட சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க சார். கதிரேசன் சார், பேசுங்க சார். சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். மகா கிட்ட பேசுங்க. மகா கிட்ட சார் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் கண்டிப்பா. சார். வணக்கம் மேடம். ஆ, கேட்டேன் மேடம். சார் வந்து அற்புதமா நிறைய விஷயம் சொன்னாங்க. ஹலோ, எந்த அளவுக்கு வந்து இது நம்மளால முடியும் நம்புறீங்களா சார்? மகா இதெல்லாம் மகா அவர் பேசுறாரு கேளம்மா. எல்லாத்தையுமே டெஃபினட்டா மேடம். டெஃபினட்டா மேடம். 100க்கு 100 நம்புறேன் மேடம். ஜெகதீஷ் சார், நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சார். சரி சார் சரி. சார் பேசுங்க சார் கேக்குது. கேக்குது சார். டெஃபினட்டா நம்புறேன். நம்மளால வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும் மேடம். முடியுங்க சார். ஓகே சூப்பர் சார். தேங்க்யூ சார். நண்பர்களே, இன்றைய கூட்டத்துல நீங்க கேட்ட தகவல்களை தயவு செய்து மனதில் நிறுத்துங்க. நமக்கு நேர மிகுதியின் காரணமாக உங்களுடைய கருத்துக்களை உங்கள் லீடர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, ஜெகதீஷ் சார் எல்லாத்தையும் வந்து அட்மிட் பண்ணுவாரு. கனவை கலையாதுன்னு சொல்லி நம்மளுடைய கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஜெகதீஷ் சார் எல்லாத்தையும் அட்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மகா கனவே கலையாது. குடாசியம் எல்லாரையும் அட்மிட் பண்ணுங்க சார். கனவே கலையாது. குடாசியம் லீடர்ஸ், தேங்க்யூ சோ மச். குடாசியம் கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட இந்த கனவே கலையாது இந்த நாளை நாம வந்து இனிமையாக முடிக்கலாம். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாளைக்கு சந்திப்போம் 2 o'clock மீட்டிங்.